Hare Krishna. I offer my respectful wishes to all the devotees, those who are assembled here. Today is very auspicious day, Diwali festival. So, happy Diwali to all of you. So, இன்னைக்கு வந்து இந்த பாகவத சத்சங்கத்தில் வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Today we read Srimad Bhagavatam, 6th canto, 16th chapter. King Chitraketu meets the Lord and prays of Chitraketu. இன்னைக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் 6ஆம் ஸ்கந்தம் 16வது அத்தியாயம் படித்தோம். அதில் வந்து சித்திரகேது மகாராஜா வந்து பகவானை தரிசனம் பண்றார். அவர் பகவானை தரிசனம் பண்றதுக்கு அப்புறம் அவர் பிரார்த்தனை செய்யறார். பியூட்டிஃபுல் பிரேயர்ஸ். சித்திரகேது வாஸ் ஆஃபரிங் such a beautiful prayers. Lot of lessons we have to study on his prayer. சித்திரகேது வந்து ரொம்ப அழகா பகவான் இடத்துல பிரார்த்தனை செய்யறார். அந்த பிரார்த்தனை எல்லாம் ரொம்ப நல்ல பாடமா இருக்கு நமக்கு வாழ்க்கையில. It's very useful to for our progress in Krishna consciousness. All these prayers from Srimad Bhagavatam is inspiring us to do more service to the Lord Supreme Godhead. இந்த பாகவத்தில் இருக்கிற எல்லா பிரார்த்தனைகளும் நமக்கு உற்சாகம் தரக்கூடியது. கிருஷ்ண உணர்வுல நம்ம மேலும் முன்னேற்றம் அடைவதற்கு பெரும் உறுதுணையா இருக்கக்கூடியது. So here, Chitraketu beautifully prayed to the Supreme Lord Godhead. Chitraketu vacha ajita jita samamadibhi sadhubir bhavan jidatmabir bhavata vijitaste avicha vajatam அகாமாத்மனம் ய ஆத்மனோ அபி கருணஹ. இங்க வந்து ஒரு சித்திரகேது ரொம்ப அழகா பிரார்த்தனை செய்யறாரு. சித்திரகேது say, "Oh unconquerable Lord, although you cannot be conquered by anyone, you are certainly conquered by devotees who have control of the mind and senses. They can keep you under their control because you are causelessly merciful to devotees who desire no material profit from you. Indeed, you give yourself to them, and because of this, you also have fully control over your devotees." சித்திரகேது மகாராஜ் இங்க ரொம்ப அழகா பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பிரார்த்தனை செய்கிறார். ஓ வெற்றி கொள்ள முடியாத பகவானே, நீங்க யாராலும் வெல்ல முடியாதவர் தான். யாராலும் உங்களை வெல்ல முடியாது. ஆனாலும் உங்க பக்தர்கள் உங்களை வென்று விடுவார்கள். எந்த மாதிரி பக்தர்கள்? மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தியிருக்கிற பக்தர்கள். அதுக்கப்புறம் அந்த மாதிரி தூய பக்தர்கள் பகவானை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். காரணம் என்னன்னா, பகவானுடைய காரணமற்ற கருணையினால ஒரு தூய பக்தன் பகவானிடத்தில் எந்த பௌதீக வரத்தையும் கேட்கறது இல்லை, எதையும் விரும்புறது இல்லை. அதனால பகவான் தன்னையே இந்த பக்தன் ஒப்படைச்சிடுறாரு. இது வந்து அவருடைய காரணமற்ற கருணை. அதனால அந்த தூய பக்தர்கள் பகவானை கட்டுப்படுத்தக்கூடியவங்களா இருக்காங்க. So among the transcendentalists or among the spiritualists, there are 3 categories: ஞானிஸ், யோகிஸ் அண்ட் டிவோட்டிஸ், பக்தாஸ். ஆன்மீக பாதையில ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணக்கூடியவங்கள 3 வகையான நபர்கள் இருக்காங்க: ஞானிகள், யோகிகள், பக்தர்கள். Among these 3, 2 ஞானிஸ் and yogis, there is no any reciprocation with Krishna because they are thinking Krishna is impersonal or is like a Brahman. Therefore, there is no any love and reciprocation. So, இந்த 3 விதமான ஆன்மீகவாதிகள்ல ஞானிகளும் யோகிகளும் கடவுளை வந்து உருவமற்றவராகவும் ஒரு பிரம்மமாகவும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பகவானுக்கு எந்த ஒரு அன்பு பரிமாற்றம் கிடையாது. Only devotees can have love and affection and reciprocation with the Supreme Lord, because they are understanding the Supreme Lord is Supreme Person, is Purushottama. His form is Satchidananda Vigraha.
பக்தர்கள் மட்டும்தான் பகவான் அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும். ஏன்னா பக்தர்கள் பகவான் ஒரு நபராக ஏற்றுக்கொள்றாங்க. அவர் புருஷோத்தமன். அவருடைய ரூபம் சச்சிதானந்த விக்கிரகா. So in this material world, everyone have desire. A karmi, jnani, yogi, everyone have desire. இந்த பௌதிக உலகத்துல எல்லாருக்கும் ஆசை இருக்கு. எல்லாருக்கும் ஆசை இருக்கு. கர்மிகள், ஞானிகள், யோகிகள். Therefore Chaitanya Charitamrita say, Bhukti Mukti Siddhi hoy sakale ashun, Krishna Bhakta Niskama Ateva Santa. Bhukti Mukti Siddhi hoy sakale ashun. For a materialistic person, he wanted to material sense gratification. He is desiring enjoying sense gratification. For Jnani, he wanted to be relieved from the clutches of birth and death. He wants to be liberated. He wants to be liberation. For a yogi, he has desire to attain 8 kinds of mystic powers. So, therefore, the materialistic person has desire, they want sense enjoyment. And the jnanis also desire, they want to get liberation. The yogis also desire, they want to attain mystic powers. Isn't it? பாத்தீங்கன்னா இந்த ஜட உலகத்துல எல்லாருக்குமே ஆசை இருக்கு. சைத்தன்ய சரிதாமிரத சொல்லுது, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி ரொம்ப அழகா சொல்றார். பௌதிகவாதிக்கு புலன்பு அனுபவிக்கணும்னு ஆசை, ஞானிக்கு பிறப்பிறப்பிலிருந்து பிடிபட்டு முக்தி அடையணும்னு ஆசை, யோகிக்கு அஷ்டமா சித்திகள் யோக சித்திகள் அடையணும்னு ஆசை. But for a devotee, for a pure devotee, he had not such a desire. Krishna Bhakta Nishkama Ateva Santa. So Krishna Bhakta Nishkama. For a pure devotee, he doesn't want to ask anything from the Supreme Lord. He is desireless. Desireless means is not any material desire or any liberation at all. He wants to only desire to serve the Supreme Lord. Yeah, only he want to serve the Supreme Lord. So இதில் பார்த்தோம், கிருஷ்ண பக்தர் தூய பக்தனுக்கு எந்த ஒரு பௌதிக ஆசையும் கிடையாது, எந்த ஒரு ஆசையும் கிடையாது. ஒரு தூய பக்தர் எப்பவுமே பகவானுக்கு சேவை செய்ய மட்டும் தான் ஆசைப்படுறார். Therefore, Lord Chaitanya praising Chaitanya Shishtastakam. Nadanam na janam na sundarim kavidamba jagadishakame mama janmani shware bhavadar bhakti rakituki tvai. Chaitanya Mahaprabhu prays Shishtastakam. Oh my Lord, I never want any wealth. I am not desiring for wealth. I am not desiring for any followers. I am not desiring for any beautiful woman. So then what is your desire? I doesn't want to go back home Godhead. I doesn't want to go get liberation. But what you want then? Mama janmani shware. Bhavadar bhakti rakituki. Even if you give life after life, even every birth, he doesn't want to, Mahaprabhu doesn't want to ask the Supreme Lord, no, you don't give birth. Mahaprabhu asking, you give as much as birth, no problem. But I want to become your unalloyed devotee. Even birth after that birth, I want to serve you. That is the prayer of a pure devotee. Isn't it? So Chaitanya Mahaprabhu, அவருக்கு எனக்கு வெல்த் செல்வம் வேண்டான்னு சொல்றாரு. எனக்கு செல்வம் வேண்டாம், தனம் வேண்டாம், எனக்கு என்ன ஃபாலோ என்ன பின்பற்றக்கூடிய ஜனங்களும் வேண்டாம். சரி, வேற என்ன வேணும் உங்களுக்கு? முக்தி வேணுமா? இல்ல இறைவனுடைய உலகத்துக்கு போறீங்களா? அதுவும் வேண்டாம். நான் தனம், நான் ஜனம், நான் சுந்தரி. அழகான பொண்ணு வேண்டாம். நான் தனம், நான் ஜனம், நான் சுந்தரியும் கவிதாம்பா ஜெகதீஷ காமி மம ஜன்மனீஸ்வரி. எனக்கு எவ்வளவு பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மேல பக்தி கொடுங்க, வேற எதுவும் விரும்பல. Similarly, we are praying Damodarastakam. Varam deva moksham na mokshavadim va najanyam pranegambare satabiha idam teva burnada gopala palam sada me manashabhilashakimanyi.
For a pure devotee, he praying the lotus feet of Balgopal, praying the lotus feet of Damodar. Varam Deva Moksham. I doesn't want demigod planet. Na moksham, I doesn't want liberation. Now Varam Deva Moksham, na moksham adimba. Najanyam Vranegam, I doesn't want any boon from you. I doesn't want any varam from you. Then what do you want? Idam Teva Burnada Gopala Palam. I always wanted to meditate on your lotus feet constantly. Oh Supreme Lord, Gopala, Balagopala, Oh Damodara, Oh Ananda, Oh Vishnu, Oh Prabhu, please give me this blessing. I doesn't want any vara from you. I doesn't want any boon from you. I want only one thing from you. I always meditating on your lotus feet in my heart. Idam Teva Burnada Gopala Palam. Sadame Manash Abhilash. Abhilash means desire. Just now we are speaking the pure devotee for no desire, but the devotee is desiring. What is desiring? It is desiring only always remembering the Lord's feet of the Supreme Lord on his mind, heart. இல்லையா இந்த தாமோதர அஷ்டகத்திலையும் நம்ம பாடுறோம், ஓ எம்பெருமானே தாமோதரா பாலகோபாலா, எனக்கு எந்த வரமும் வேண்டாம், எனக்கு தேவலோக பிராப்தியும் வேண்டாம், எனக்கு வைகுண்ட பிராப்தியும் வேண்டாம், எனக்கு எந்த முக்தியும் வேண்டாம். வரம் தேவ மோட்சம் ந மோட்சம், எந்த வரத்தையும் நான் விரும்பல. சரி, வேற என்னதான் வேணும் உங்களுக்கு? இந்த பாலகோபாலனின் தாமரை திருப்பாதம் எப்போதும் என் மனதில் பயந்திருக்கட்டும், அதுக்குதான் நான் ஆசைப்படுறேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம், ஒரு தூய பக்தனுக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாதுன்னு. ஆனா அவங்க ஆசை உண்டு. என்ன ஆசை உண்டு? பகவானுடைய தாமரை திருப்பாதம் எப்போதும் தங்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றிருக்கணும் ஆசை. வேற எந்த ஒரு ஆசையும் கிடையாது. So, for a pure devotee, he can conquer the Lord. The Lord is Ajita. Here Chitraketu said, the Supreme Lord is Ajita. Ajita means unconquerable. But unconquerable Lord conquered by his devotees, pure devotees. That is the beauty. இங்க வந்து சித்திரகேது மகாராஜ் சொல்றாரு, பகவான் யாராலும் வெல்ல முடியாதவர். அந்த யாராலும் வெல்ல முடியாத பகவான தூய பக்தர்கள் பக்தியினால வென்று விடுகிறார்கள். எப்படி சாத்தியமாக? How it is possible? Yeah. How it is possible? So beautifully Chitraketu said, yeah. So the Lord is Ajita. Ajita can be Jita. Jita means conquer. Ajita means unconquer. Ajitaன்னு சொல்ல வெல்ல முடியாதவர், ஜிதான வெல்லக்கூடியவர். அந்த வெல்ல முடியாத பகவான பக்தர்கள் பக்தியினால வென்று விடுகிறார்கள். So here Chitraketu beautifully says, because your pure devotees are always controlling the mind and senses. How they controlling the mind and senses? Engaging the Lord's service. They always serving the Supreme Lord. So ஏன் வந்து தூய பக்தரால பகவானை கட்டுப்படுத்த முடியுது, ஏன் வெல்ல முடியுதுன்னா, அவங்க மனதும் புலன்களும் எப்போ ஜெய் ஸ்ரீ யுனாத் பிரதேஷ் சுபத்ரமையா கி ஜெய், ராதா கிருஷ்ண கன்யா கி ஜெய், கௌரநிதா கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். So யாராலும் வெல்ல முடியாத பகவான் எப்படி வெல்லப்பட்டுறாரு? How he conquered? Because of devotees. Devotees' senses, mind are always engaging the supreme person of Godhead. So therefore, they can easily conquer the Lord. பக்தர்களுடைய மனதும் புலன்களும் எப்பவும் பகவானுடைய சேவையில் இருக்கிறதுனால அவனால பகவானே வெல்ல முடியும். The Lord is so merciful. பகவான் ரொம்ப கருணை வாய்ந்தவர். They can keep you under their control. தூய பக்தர்கள் பகவானை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். So, you are costlessly merciful to devotees who desire no material profit from you. பகவானது தூய பக்தன் பகவான்கிட்ட எந்த பௌதிகமான வரவும் கேட்காதனால
பகவான் இந்த பக்தன்ட்ட காரணமற்ற கருணையுடையவராக இருக்கார். Indeed, you give yourself to them, and because of this, you also have full control over your devotees. So, ரொம்ப அழகா சொல்றார் சித்திரகேது. அந்த மாதிரி தூய பக்தனுக்கு பகவான் தன்னையே ஒப்படைச்சிடுறாரு. தூய பக்தர்கள்ட்ட பகவான் தன்னையே ஒப்படைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? பக்தர்கள் பகவானை கட்டுப்படுத்துறாங்க. தூய பக்தர்கள் பகவானை கட்டுப்படுத்துறாங்க. Yogis and jnanis, they can't control the Lord. They can't conquer the Lord because they are artificially trying to control their mind and senses, and they are not accepting the Supreme Son of Godhead as a Vigraha, Sachidananda Rupa, in its form. They are simply thinking the Lord is like Paramatma, future, or Brahman like this. யோகிகளும் ஞானிகளும் பகவானை வெல்ல முடியல, பகவானை கட்ட முடியல, பகவானை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அவங்க பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்றதில்ல, பகவானுடைய விக்கிரக ரூபத்தை ஏற்றுக்கொள்றதில்ல, பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்றதில்ல. அதனால அவங்களால இது பண்ண முடியாது. But here we see Mother Yashoda. How is he controlling the Supreme Lord of Godhead, Krishna? How is binding the Supreme Lord? How it is happening? Because of his unalloyed devotion. Isn't it? இங்க நம்ம பார்க்கிறோம் யசோதா அம்மா கிருஷ்ணரை கண்ட்ரோல் பண்றாங்க, கிருஷ்ணரை கட்டுப்படுத்துறாங்க, கிருஷ்ணரை உடல்ல கட்டுறாங்க. So this is happening. How it is happening? Because of their unalloyed devotion, pure devotion. So இது வந்து எப்படி நடக்குது? யசோதா அம்மாவுடைய கலங்கம் இல்லாத பக்தி, தூய பக்தியினால, pure devotion. So in his purport, Srila Prabhupada beautifully explaining the பொருளுரையில Prabhupada ரொம்ப அழகா வர்ணிச்சு சொல்றாரு. So the pure devotion means anya abhilashida shunyam jnana karma anavridam anukulena krishna anuchilanam bhakti uttama. Anya abhilash, there is no material motivation, there is no material motivation. Jnana karma anavridam, there is no mixing of jnana and karma. The devotees always wanted to serve Krishna anukulena, for Krishna satisfaction, anushilana, following the footsteps of previous acharyas. That is called pure devotion. தூய பக்திங்கிறது எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாது. அதில் ஞானத்தோட தாக்கம் கிடையாது, கர்மத்தோட தாக்கம் கிடையாது, எந்த தடங்களும் கிடையாது, எந்த தடங்களாலும் பாதிக்கப்படுறது கிடையாது. அது கிருஷ்ணருக்கு சாதகமா பக்தி பண்ணக்கூடியது, ஆச்சாரியர் வழிகாட்டுல பக்தி பண்ணக்கூடியது. அதுதான் உத்தமமான பக்தி. So here Prabhupada clearly said, pure devotees are described as samamati, which means that they never deviate from devotional service under any circumstance. இங்க வந்து தூய பக்தர்கள் சமமதின்னு அழைக்கப்படுறாங்க. சமமதின்னு சொன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் பக்தி தொண்டு விலகிறது கிடையாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் பக்தி தொண்டிலிருந்து விலகுவதில்லை. அந்த மாதிரி பக்தனுக்கு இன்போ துன்பம் எதுவும் உனக்கு தடைகள் கிடையாது. So it is not that devotee worship the Supreme Lord only when happy. They worship him even when in distress. Happiness and distress do not hamper the process of devotional service. Okay. So இங்க ரொம்ப அழகா சொல்றாரு பிரபுபாதா, ஒரு பக்தன் சந்தோஷமா இருக்கும் போது மட்டும் பகவான் வழிபடுறது இல்ல, அவன் துக்ககரமான நிலையில் இருந்தாலும் பகவான் விட மாட்டார், பகவான் வழிபடுவார். ஏன்னா பக்தனுக்கு இன்ப துன்பம் ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டுமே அவர் பாதிக்காது. அன்யாபிலாஷ், அகைதுகி அப்பிரதிகதா. So அகைதுகி அப்பிரதிகதா, unmotivated and uninterrupted. அகைதுகி அப்பிரதிகதான்னா அதுல எந்த உள்நோக்கம் இல்லை, எந்த ஒரு தடங்களும் அவருடைய பக்தி தொண்டை தடுத்து நிறுத்த முடியாது. அவருடைய பக்தி தொண்டுக்கு
யாரும் தடங்கல் பண்ண முடியாது. அப்படிதான் தடங்கல் வந்தாலும் ஒரு டிஸ்டர்ப் ஆகுது. எனி obstacles will come, the pure devotee will never disturb, because he always surrender to the Supreme Godhead. So here very beautifully Prabhupada is explaining how Krishna was conquered by his devotees, how devotees were conquered by Krishna. That is called transcendental reciprocation. இங்க வந்து பிரபுபாத் அழகா சொல்றாரு, எப்படி பக்தர்கள் பகவானை ஜெயிச்சுடுறாங்க, பகவான் எப்படி பக்தரை ஜெயிச்சுடுறாரு. இந்த ரெண்டு பேருக்கும் வந்து அன்பு பரிமாற்றம் நடந்துட்டே இருக்கு. For that Prabhupada giving great example is gopis, Vrindavan gopis. Vrindavan gopis for their unalloyed devotion, they always conquer Krishna, they controlling Krishna. Vrindavan கோபிகள் வந்து தங்களுடைய கலங்கம் இல்லாத பக்தியினால கிருஷ்ணரை அப்பவும் ஜெயிச்சுடுறாங்க, கிருஷ்ணரை அப்பயும் கட்டுப்படுத்துறாங்க. For elderly gopi example is Yashoda Maiya, and all the younger gopis also, they conquer Krishna, they controlling Krishna. வயது முதிர்ந்த கோபிக்கு உதாரணம் யசோதாமா. அப்புறம் விருந்தாவனத்து கோபிகள், இளம் கோபிகளும் கிருஷ்ணரை தன்னுடைய அன்புனால காதல்னால கவர்ந்து விடுறார். So in this way, Vrindavan Bhakti, Vrindavan devotion means unalloyed devotion, pure devotion. இந்த மாதிரி விருந்தாவன பக்திங்கிறது கலப்படம் இல்லாத தூய பக்தி. And again Prabhupada is beautifully explaining. சவைமன கிருஷ்ண பாதார விந்தையோ வாசாம்சக வைகுண்ட குணானுவர்ணனி. Prabhupada giving an example in Srimad Bhagavatam. Ambarish Maharaj, how he was meditating the Supreme Lord, how he was worshipping the Lord, how he is engaging all his senses, mind, everything in the service of the Lord. That for the pure devotee, pure devotee can conquer the Lord give himself to them. இங்க வந்து பிரபுபாதா வந்து அம்பரீஷ் மகாராஜுடைய பிரார்த்தனை மேற்கோள் காமிச்சிருக்காரு. அம்பரீஷர் போன்ற தூய பக்தர்கள் தம்முடைய சேவையினால பகவானை வென்று விடுகிறார்கள். பகவான் தன்னே அந்த பக்தத்தை ஒப்படைச்சுடுறாரு. This is all love and affection, reciprocation. இதுதான் வந்து அன்பு பரிமாற்றம். பகவானுக்கு பக்தன் மேல அன்பு, பக்தனுக்கு பகவான் மேல அன்பு, அந்த பற்றுதல் ஏற்பட்டுள்ளது. தூய பக்தி பக்தர்களுக்கு பகவான் மேலதான் பற்றுதல், பகவானுக்கு தன் பக்தன் மேல பற்றுதல், அவங்களுக்குள்ள அவ்வளவு அன்பு பரிமாற்றம் இருக்கு. So how Lord Ram went to the forest. 14 years he was never in Ayodhya. He left Ayodhya and went to the forest. All the citizens of Ayodhya is crying. All the citizens of Ayodhya is crying because of they lost their association of the Supreme Godhead, Supreme Lord. Each and every Ayodhya vasis have so much love and affection to Supreme Lord. Ayodhya இருந்து ராமர் வனவாசம் போயிட்டார். 14 ஆண்டுகள் அயோத்தியால இல்ல ராமர். அப்ப அயோத்தியா மக்கள் எல்லாம் அழுதுட்டே இருக்காங்க. They are crying. Always they are crying. The whole Ayodhya become dark. No sun. They are feeling so much pain. அயோத்தியா வாசிகள்லாம் அயோத்தியாவை இருள் நினைச்ச மாதிரி இருக்கு. சூரியன் இல்ல, சூரியனே அஸ்தமிச்ச மாதிரி. அவங்களுக்கு அவ்வளவு வேதனை. That much love and affection the Ayodhyas have. They are all pure devotees. Similarly, the Ram also always reciprocating with the devotees. So Ayodhya வாசிகள் எல்லாருமே ராமர் மேல அந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தாங்க. தூய பக்தி. ராமரும் அவங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. So Lord Ram went to forest. After that, he
battled with Ravana, and he killed Ravana on the 10th day, Dasami Stidi, Vijaya Dasami. Ramachandra Vijayotsava Mahotsava ki jai. On the Ramachandra Vijayotsava, Lord Ram killed Ravan and coordinated Vibhishana to Lanka, and Lord Ram came back to Ayodhya. So 14 வருஷம் காட்டுல போனாங்க. அப்புறம் ராவணன் கூட யுத்தம் பண்ணி 10வது தினம் தசமி அன்னைக்கு விஜயதசமி ராமச்சந்திர பிரபு ராவணனை வதம் செய்தார் விஜயதசமி அன்னைக்கு. அதுக்கப்புறம் விபீஷணன் வந்து லங்கையில சக்கரவர்த்தியா அமர வச்சுட்டு அவருக்கு முடிசூட்டி வச்சுட்டு ராமர் அயோத்தியாக்கு வர. Before that, Lord Ram sent to Hanuman, 14 years I was not there in Ayodhya, Bharata only ruling. So you go and see how Bharata is feeling. If he want to the kingdom, let him he can rule. I will be here in the forest. And if you want me back to Ayodhya, then I am ready to come. You go and check with Bharat and give me the message. Now Hanuman flying through Lanka and came to Ayodhya. Actually, before Ayodhya, there is a village called Nandigram. So what Bharata did, Bharata had such a devotion. He always thinking Lord Ram on Ram's lotus feet. He make a hole on the ground, wearing a tree bark, and simply eating fruits and roots. How Lord Ram living in the forest? He never ever sit on the throne. He took Lord Ram's Paduka and did Abhishek, and he established the Paduka on the Asan, Simhasan. He worshipped Lord Ram's Paduka. So Hanuman வந்து லங்கையில இருந்து பறந்து வரார். ராமர் சொன்னார் ஹனுமான்ட்ட, ஹனுமான் இந்த மாதிரி 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சது, நான் திரும்ப அயோத்தியாவுக்கு போகலாமா? பரதன் என்ன நினைக்கிறாரு? 14 ஆண்டு காலம் பரதன் தான் அயோத்தியாவை ஆண்டு இருக்கார். அதனால நீங்க போய் பரதனுடைய நோக்கம் என்னன்னு பாரு. பரதன் என்ன விரும்புறார்? பரதன் ஒரு வேலை ராஜ்யத்தை விரும்புறாருன்னா அவரே வச்சுக்கிட்டோம், நம்ம இங்கே இருந்துடலாம். இல்ல அவர் நான் திரும்பி வரணும்னு ஆசைப்பட்டாரு, நம்ம போயிடலாம். சோ இந்த மாதிரி ஹனுமான் அயோத்தியாவுக்கு வராரு. அயோத்தியாவுக்கு வெளியில பரத்பூர் ஒரு அழகான கிராமம். அந்த பரத்பூர்ல பரதன் ஒரு நிலத்துல ஒரு குழி எடுத்து அந்த குகை செஞ்சு அந்த குகைக்குள்ள ராமர் எப்படி வனவாசும் போது மரவூறு தரித்து இருக்காரோ அந்த மாதிரி மரவூறு தரித்து வெறும் பழங்களையும் கிழங்களையும் சாப்பிட்டு இருக்கு. This place is still there, Bharatpur. Hanuman and Bharat meeting place. இந்த இடம் இன்னும் இருக்கு. பரத்பூர் அயோத்தியாவுக்கு முன்னாடி ஹனுமானும் பரதனும் சந்தித்த இடம். When Bharat saw Hanuman, he embraced Hanuman. Where is Prabhu? Where is Prabhu? He told me, after 14 years I come back. Why not? Where he is? I can't live without him. So Bharadan Hanuman பார்த்தோன்னே கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார். கட்டி தள்ளிட்டு, எங்க ராமர், எங்க பிரபு, எங்க அவர் வரேன்னு சொன்னாரு. 14 வருஷம் முடிஞ்சு வரேன்னாரு. எங்க அவர் இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. So Bharata's life and soul is Sri Ram. Always meditating Lord Ram's lotus feet and worshipping his Paduka. So பரதன் எப்பவுமே ராமனுடைய பரதனுக்கு உயிரும் ஆத்மாவும் ஸ்ரீராமர் தான். அவர் எப்பவுமே பகவானுடைய தாமரை பாதங்களை தியானம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய பாதுகையை பூஜை செஞ்சுட்டு இருக்கார். அவர் ஒரு நாளும் அயோத்தியாவின் அரியாசனத்தில் அமர்ந்ததில்லை. பகவானின் பாதுகையை அபிஷேகம் செய்து அதை அரியாசனத்தில் வைத்து பூஜை செய்தார். When Hanuman said, Lord Ram said, if you want to take kingdom, let you continue. That doesn't matter. If you want to Ram back, then you are ready to come. Upon hearing these words, Bharata's heart was broken. He is crying. How you can say like this, Hanuman? Hanuman சொல்றாரு பரதன்ட்ட,
நீ வேணா ராஜ்யம் வச்சுக்கிறா, நீயே வச்சுக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ ஆள்றதுனா நீயே ஆண்டுக்கலாம். ராமர் ஒன்றும் திரும்ப வரல. இல்லை அவர் திரும்ப வரணும்னு விருப்பப்பட்டா வரலாம். இதை கேட்டதும் பரதனுடைய இதயம் ரெண்டா உடைந்தது. அழகாரு, ஹனுமான் எப்படி நீங்க சொல்லலாம், இது எப்படி இந்த மாதிரி சொல்லலாம்? You can kill me. இதுக்கு நீங்க என்ன கொண்டு இருக்கலாம். He's crying, where is my Prabhu? Without him I can never live, I will die. அவர் சொல்றாரு, பிரபு இல்லாம என்னால இப்படி உயிர் வாழ முடியும், நான் இறந்துடுவேன். Upon hearing this, Hanuman, see how Bharata got so much devotion. No? Hanuman was glorifying Bharata, was crying. Both are embracing each other and crying. And Hanuman said, no, don't worry, Lord will come back. இந்த பரதனுடைய பக்தியை கண்டு ஹனுமானுடைய கண்கள்ல கண்ணீர் வந்தது. ரெண்டு பேரும் கட்டி தழுவிட்டு அழுறாங்க. ஹனுமான் சொன்னாரு, கவலைப்படாதீங்க, பிரபு வந்துடுவாரு. அந்த தீபாவளி டே, Deepavali means all the residents of Ayodhya vasis holding a lamp, ghee-lamp on their hand. The whole Ayodhya become like everywhere is brightness. Everywhere, everyone are holding a lamp and inviting the Lord, chanting His holy name. Jai Shri Ram, Jai Shri Ram, Jai Shri Ram. Deepavali, carrying the lamp in the road on the way, full of road. So இந்த மாதிரி அயோத்தியா மக்கள்லாம் தீபங்களை கையில ஏந்திட்டு வழி நடுக ராமருக்காக காத்துட்டு இருக்காங்க. அயோத்தியா முழுவதும் பிரகாசிக்குது. எல்லாரும் பகவானுடைய புகழ் பாடிட்டு இருக்காங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். So Lord Ram, Sita, Lakshman, Hanuman, Vibhishan, all of them enter Ayodhya. The whole Ayodhya was everyone enjoying, taking the darshan of the Supreme Lord. But the Sita, now previously they are crying sadness, now they are crying by happiness. Lord Ram, ராமர் சீதையும் வந்து அயோத்தியால வரும்போது அயோத்தியாவே பிரகாசமா இருக்கு. முன்ன அயோத்தியா வாசிகளும் சோகத்துல அழுதுட்டு இருந்தாங்க. ராமரை பிரிந்து ராமரை கண்டு சந்தோஷத்துல அழறாங்க. ராமரும் சீதையும் கண்டு சந்தோஷத்துல அழறாங்க. The Deepavali day, Lord Ram entered to Ayodhya, God entered the king sitting on the throne. This day everyone is waiting. இந்த மாதிரி தீபாவளி அன்னைக்கு ராமர் அயோத்தியாவில் நுழைந்து அந்த அரியாசனத்தை ஏற்றுக்கொண்டு தன் ஜனங்களை ஜனங்களுக்கு அன்பு பண்றார். இந்த ஒரு நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. All the Ayodhya vasis waiting for this day. My dear Lord Ram want to rule them. They want their Ram become their king. அவங்க ராமர் தான் தங்களை ஆளணும், ராமர் தான் தனக்கு சக்கரவர்த்தியா இருக்கணும்னு அவங்க காத்துட்டு இருந்தாங்க. So this is called love and reciprocation. This is called love and affection. இதுதான் அன்பு பரிமாற்றம். So here Chitraketu was beautifully praying from verse number 34 to 48. The Chitraketu saying, the Supreme Lord, He is a creator, maintainer, alienator. He is doing all these things. He is the Supreme Son of Godhead. Still, he became a small child in front of Mother Yashoda and Nanda Maharaj. இந்த சித்திரகேதோட பிரார்த்தனையில 34ஆம் ஸ்லோகம் 48ஆம் ஸ்லோகம் வரைக்கும் ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்றாரு. அதுல சொல்றாரு, பகவான் அவர் தான் படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், எல்லாத்தையும் பராமரிக்கிறார். அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கார். அவர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு பிரார்த்தனை செய்யறார். அந்த பகவான் யசோதாமா முன்னாடி, நந்தகோபுரம் முன்னாடி ஒரு குழந்தை மாதிரி இருக்கார். One day all the
Krishna's friends along with Balaram came to Yashoda and complaining, "Oh mother, Yashoda Maya, your son Krishna eat dirt." எல்லாரும் ஒரு நாள் இந்த கோபர்கள் கிருஷ்ணனுடைய நண்பர்கள் பலராமரோடு சேர்ந்து எல்லாம் வந்து யசோதா மட்டும் சொன்னாங்க, உங்க பையன் வந்து மண்ணு சாப்பிட்டான். யசோதாமா கால் கிருஷ்ணா, கிருஷ்ணா, are you eat dirt? Krishna said, "No mother, they are lying." Balarama said, "Balarama also lying." யசோதமா கேட்டா, கிருஷ்ணா நீ மண்ணு சாப்பிட்டியா? இல்லம்மா நான் மண்ணு சாப்பிடவே இல்லை. இந்த பசங்க எல்லாம் சொல்றாங்களே எல்லாம் பொய் சொல்றா. பலராமன் சொல்றானே பலராமனும் பொய் சொல்றானே. ஓ, and I am checking if Balaram is lying or you are lying. Open your mouth. நான் உன்னை பரீட்சை பண்றேன், நான் செக் பண்ணிடுறேன், நீ பொய் சொல்றியா பலராம் பொய் சொல்ற, வாயை தருன்னு சொன்னேன். When Krishna opened his mouth, Mother Yashoda saw all the Brahmandas. One Brahmanda carried 14 planetary system, and each universe there 14 planetary system, and each universe there 14 planetary system, and that 14 planetary system one Bhologa is there, and one Bhologa that one the Vrindavanam is there, and inside the Vrindavan Yamuna river is there, and the Yamuna river, bank of the Yamuna river, Krishna opened his mouth, and inside the mouth again Yashoda saw innumerable universes, and each universes, one of the universes is Bhologa, and one Bhologa, one Vrindavan, and Vrindavan, the bank of the Yamuna, Krishna is there, and in Krishna's mouth, in his way, Yashoda's bewildering. What is happening here? யசோதாமா வந்து பாக்குறாங்க, அந்த கிருஷ்ணனுடைய வாய்க்குள்ள அண்ட சராசங்கள் தெரியுது, எண்ணற்ற பிரபஞ்சங்கள். அந்த ஒரு பிரபஞ்சம் 14 லோகம், அந்த 14 லோகத்துக்குள்ள ஒரு பூலோகம், அந்த பூலோகத்துக்குள்ள ஒரு விருந்தாவனம், அந்த விருந்தாவனத்துல யமுனா நதிக்கிற அங்க கிருஷ்ணர், அந்த குழந்தையோட வாய்க்குள்ள பிரம்மாண்டம், அதுக்கு எண்ணற்ற பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள ஒரு பூலோகம், அந்த பூலோகத்துக்குள்ள ஒரு விருந்தாவனம், அந்த விருந்தாவனத்துல யமுனா நதிக்கிற அங்க ஒரு கிருஷ்ணர், அந்த குழந்தையோட வாய்க்கு, இப்படி யசோதமா பிரமிச்சு போனாங்க. She struck with wonder. Is this my child or not? Who is this? Is a demigod? Or is the Supreme Lord Narayan? She is completely bewildered. What is happening on here? Is it true? I am seeing all these things in my child, small little Gopal's mouth. யசோதமா குழம்பி போனாங்க. இந்த குழந்தை யாரு? ஏதோ தேவதையா இருக்குமா, இல்ல முழுமுதற் கடவுளா? என் குழந்தையோட இந்த கோபாலோட வாய்க்குள்ள இந்த அண்ட சராசரி தெரியுது உண்மையா? Whether I am dreaming or it's true. கனவு கண்டுக்குன்னா உண்மையாது. Immediately by Yogamaya, Krishna cover all these things. Yogamaya சக்தினால கிருஷ்ணர் எல்லாத்தையும் மறைச்சின்றார். Now Yashoda may come, okay, no, I am thinking something that how the universe is in my small Gopal's mouth is not possible. So யோகமாய சக்தினால கிருஷ்ணர் அதை மறைச்சின்றாரு. நீ யசோதம்மா நினைக்கிறா எப்படி என் குழந்தையோட வாய்க்குள்ள இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சங்கள்லாம் தெரியும். So நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவர்த்தக மூடோயம் நாபிஜானாதி லோகமா மச்சமலி. Krishna supreme will, he doesn't want to show himself to anyone. This Yogamaya potency cover himself. Only pure devotee can see Krishna. Devotees can understand Krishna. He is unborn, unconquerable, unfallible. So Bhagavan Krishna எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தன்னை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணா யோகமாய சக்தினால் தன்னை மறைச்சின்றார். பக்தர்களுக்கு மட்டுமே அவர் தன்னை வெளிப்படுத்துறார். ஏன்னா அவர் வந்து பிறப்பற்றவர், அழிவற்றவர். So in this way, he is the supreme Lord of Godhead, unconquerable, unfallible. He is the cause of all causes. He is the creator, maintainer. He is the father of all living entities. But the same Lord became a small child in front of Mother Yashoda and Nandagopal. இந்த மாதிரி பகவான் வந்து யாராலும் வெல்ல முடியாதவர்,
அழிவற்றவர். அவர் எல்லாத்துக்கும் காரணமா இருக்காரு. படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா ஜீவராசியினுடைய தந்தை அவரு, அகிலத்தோடைய தந்தை. பிதாகமஸ்ரீ ஜெகதோ மாதா தாதா பிதாமக. அப்படி இருக்கிற பகவான் இங்க வந்து ரொம்ப அழகா சித்திரை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. அவர் மாதிரி முழுமுதற் கடவுள். அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சித்திரை is praying, you are the supreme Lord. I am paying my respectful obeisance to the Lotus feet. But the same supreme Lord in front of Mother Yashoda and Krishna, Nandagopal is a small child. இந்த மாதிரி சித்திரை இந்த மாதிரி பக்தர்கள் அவரை போற்றி புகழ்ந்து பாராட்டிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட பகவான் வந்து நந்தகோபருக்கு யசோதமாக்கு ஒரு குழந்தையா இருக்கு. And also Chitraketu glorifying Srimad Bhagavatam. Bhagavatam full of pastimes. This Amalam Puranam. Bhagavata Dharma is the highest. அந்த மாதிரி சித்திரைக்கு தன் பிரார்த்தனையில பாகவத புராணத்தை புகழ்றார், பாகவதத்தை புகழ்றார். பாகவதம் முழுவதுமே பகவானுடைய தெய்வீகமான லீலைகள் நிறைந்தது. பாகவதம் நித்தியமானது, அழிவற்றது, அப்பழுக்கற்ற புராணம். ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம். பாகவதம் வந்து அப்பழுக்கற்ற புராணம். And again Chitrika is glorifying Srimad Bhagavatam. In Bhagavatam there is nothing for material gain or merge with impossible future. Not like that. These are not describing Bhagavatam. Bhagavatam only gives pure devotion. Chitrika சொல்றார் பாகவதத்துல வந்து இறைவனுடைய தோன்றா உருவத்தில் கலப்பதை பற்றியோ அல்லது பௌதிக வசதிகளை பற்றியோ பௌதிக தேவைகளை பற்றியோ கிடையாது. பாகவதத்தில் தூய பக்தி தொண்டு சொல்லப்பட்டிருக்கு. Therefore, Bhagavad Dharma is very, very important. Bhagavad Dharma is ultimate. Nigama kalpadaror kalidam balam sukamagadivasam pibada Bhagavatam. Bhagavatam is the essence of all the Vedas. Bhagavatam is the essence of all the Vedas. So Bhagavad Dharma ஏன் முக்கியமானதுன்னா பாகவதம் வந்து எல்லா வேதங்களுடைய சாரம். Therefore Chitraketu also glorifies Srimad Bhagavatam. And Chitraketu is saying the highest goal of life. Bhagavad Gita and Bhagavatam gives the highest goal of life. What is the highest goal of life? To attain the supreme person of God, Lord Krishna's goddess being, and serve Him without any benefit, unmotivation, uninterpretation, pure devotion. So சித்திரகேது மகாராஜா வந்து இந்த பகவத்கீதை பாகவதமும் மனித குலத்துக்கான உயர்ந்த லட்சியத்தை தரக்கூடியது. மனித குலத்துக்கான உயர்ந்த லட்சியம் என்னது? பகவானுடைய தாமரை திருப்பாத்தை அடைவது, பகவான் மேல தூய பக்தி அடைவது, கலங்கமில்லாத பக்தி அடைவது. அதை தரக்கூடியது பகவத்கீதா பாகவதம். And Chitraketu said, those who are Arya, they are following the holy scriptures. ஸ்ரீமத் பாகவதம். ஆரியர்கள் இத்தகைய இலக்கியங்களால் கவரப்படுவார்கள், பின்பற்றுவார்கள். Then who is called Aryas? Those who know I am not this body. Those who know what is the goal of life. யார் ஒருத்தர் நான் இந்த உடலெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்திருக்காரோ, யார் வந்து வாழ்க்கையின் குறிக்கோள் அடைஞ்சிருக்காரோ அவர் தான் ஆரியன். Not by birth. பிறப்பால் அல்ல. Therefore Krishna said in Bhagavad Gita, Anarya Justam Asvarkyam Agirti Karam Arjuna. Arjuna, Kudaspa Kasmalamidam, Vishame Ishamabastidam. How the contamination can happen in your heart is not good for Aryan. This not give you fame. Leave this, all these things. Be like actress Arya. So Krishna சொல்றாரு, அர்ஜுனா உன் இதயத்துல இந்த மாதிரி எங்க பலவீனம் எங்கிருந்து வந்தது? இது வந்து உனக்கு புகழ் தராது. இது ஆரியனுக்குள்ளதான அல்ல. So the human form of life, the purpose of human form of life is to attain Krishna's lotus feet. So மனித வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியம் பகவானுடைய தாமரை திருப்பாத்தை அடைவது.
This way Chitraketu is glorifying the Supreme Lord. Lord is in front of him. He is paying obeisances again and again. Chitraketu மாதிரி பகவானை புகழ்ந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கார். பகவான் முன்னாடி நின்று இருக்கார். மீண்டும் மீண்டும் விழுந்து வணங்குகிறார். So beautiful. So in this way, we have to develop Krishna, the devotion to Krishna. By practicing devotional service, all the anarthas will eradicate. Things in the heart. It started by chanting the holy name. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. இந்த மாதிரி நம்ம பக்தி தொண்டை பயிற்சி பண்றதுனால இதயத்தில் உள்ள எல்லா அழுக்குகளும் நீங்க பெறும். அது நாம ஜபத்திலும் தொடங்குது. By glorifying all these prayers, by chanting these prayers, and remembering all these words from the mouth of a pure devotee, in this way we can get enthusiasm in devotional service. இந்த மாதிரி தூய பக்தருடைய பிரார்த்தனைகளை படிப்பது, கேட்பது, பாடுவது, நினைவில் கொள்வதனால நமக்கு தூய பக்தி கிடைக்கும். So today we are offering a praise to the Lord Damodar, Krishna, how the Ayodhya Vasis have developed pure devotion to Ram, how Krishna killed Narakasur and protecting his devotees, how Mother Yashoda bind Krishna by her annular devotion. We are also praying and begging the Lord, please, oh my Lord, you give us pure devotion on your lotus feet. So இந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை செய்யணும். பகவான் ராமச்சந்திர பிரபுட்ட எப்படி அயோத்தியா மக்கள் அவர்கிட்ட கலக்கமில்லாத அன்பு செஞ்சாங்களோ, எப்படி பகவான் கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் செஞ்சு தன் பக்தர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செஞ்சாரோ, எப்படி யசோதா அம்மா தன்னுடைய அன்புனால கிருஷ்ணனை கட்டி போட்டாரோ, அந்த தூய பக்தி வேணும். இதை தவிர வேற எந்த வரம் வேண்டாம் அப்படின்னு பிரார்த்தனை செய்யும். जय श्री प्रभुपाद की, दीपावली महोत्सव की, रंद्रा श्रीमद् भागवतम की जय। हरे कृष्ण।